பொண்ணா பிறந்ததே தப்பு. அதுலயும் சரஸ்வதி தேவி மாதிரி புத்திசாலியா பிறந்தது இன்னும் தப்பு. அதெல்லாம் விட மகா தப்பு இந்த ஜாதியில வந்து பிறந்தது. நீயும் மக்கா இருந்து தொலைக்க வேண்டியதுதானே. உன்னை யாரு படி படின்னு பிராணனை வாங்க போறா? 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிச்சு முடிச்ச உடனே பெரிய மனுஷியான கையோட எவனாவது ஒரு NGO கையில ஒன்னு பிடிச்சு கொடுத்துட்டு நானும் அக்கடான்னு இருந்திருப்பேனே. காயத்ரி, நீ கலைமகளுடைய அவதாரம் தான். சுதி சுத்தமா நான் சொல்லி கொடுத்த சொரஸ்தானங்கள்ல நின்னு நிதானமா சஞ்சாரம் பண்ணி அமோகமா பாடிட்டியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். வாங்க சாஸ்திரி சார், வாங்க வாங்க. சாஸ்திரி சார், உங்க பொண்ணு பாடினது குருவருளால தான் நினைச்சா அது பெசகு, திருவருளால தான் இப்படி தேனா பாடுறான். கீர்த்தனை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தொகையரா சொல்லி கொடுத்தேன். கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சுட்டா. எத்தனையோ குழந்தைகளுக்கு வர்ணம் சொல்லி கொடுத்துருக்கேன். வர்ணம் வர்ணம் வந்தா தானே. சாஸ்திரி, உம்ம குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடும். வரமா. அப்பா, என்னம்மா காயத்ரி? இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாப்பா, பார்த்து கையெழுத்து போட்டாங்கப்பா. சரஸ்வதியே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கா. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்து தானே நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் பாடுறேன்? அழாம என்னம்மா செய்யறது? உன்னை நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசை. நடக்கணுமே. ஏன்பா நடக்காது? என்ன ஒரு பெண் குழந்தையா நினைக்காம ஒரு பிள்ளையாவே நினைச்சுங்கப்பா. நான் நிறைய படிச்சு கை நிறைய சம்பாதிச்சு உங்களை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்ப்பா. மேல மேல படிக்கிறதுக்கு உனக்கு இடம் கிடைக்கணுமேம்மா. ஹைஸ்கூல் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பிராமண குழந்தைய பிறந்துட்டியே. நமக்கெல்லாம் மனுஷ சகாயத்தினால ஒண்ணும் நடக்காது. நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா தேவ சகாயத்தினால தான் நடக்கணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.